நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் சிற்பமல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் சிற்பமல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டான உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினே. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினே. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தேவனையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தேவனையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லையில் இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லையில் இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர்
ரட்சகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், வல்லவர், நீ நல்லவர், மாறாதவர், நீர் மகிமையானவர், நீர் மகத்துவமானவர். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளுகிறபடியால் மகிமை ஏறெடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமையப்பா, உமக்கே மகிமை, துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சபை மக்களுக்கு எழுதுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று இந்த இடத்துல எழுதுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் எல்லாரோட வாழ்விலும் தான், நாம் மாத்திரம் அல்ல, எல்லாரோட வாழ்விலும் விழிப்பும் தெளிவும் இருந்தால் பிசாசுடைய தந்திர வஞ்சகங்களுக்கு நம்மை காத்துக்கொள்ள முடியும். நமக்கு ஒரு எதிராளி உண்டு, அது மனிதன் அல்ல, சாத்தான், பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் என்று எழுதுகிறார். ஆகவே நம்ம அசதியாக இருந்துடக்கூடாது. நம்ம தூங்கினாலும் விழித்திருந்தாலும் நமக்கு ஒரு தெளிவு இருந்தே ஆக வேண்டும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சூலமித்தியுடைய அனுபவத்தை பார்க்கலாம். சொல்லப்பட்டிருக்கும், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன். தூங்குறா, நல்ல உறக்கந்தான், ஆகிலும் கர்த்தர் தட்டக்கூடிய கதவை தட்டுறாரு, அந்த சத்தம் அவளுக்கு கேட்குது. அப்படி என்றால் தூங்கி அவள் உறங்கினாலும் இருதயம் விழிப்பா இருக்குது. ஆனால் அவளுக்கு ஒரு தெளிவு இல்லை. அதனால தான் உடனே எழுந்து நேசருக்கு கதவை திறக்கலை. அவளுடைய விருப்பத்துக்கு எழுந்து போய் தேடுவா, காவலாளிகள் அடித்து போர்வையை எடுத்துக்கொள்ளுவாங்க. விழிப்பும் தெளிவும் இருந்தாதான் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு துன்பமான காரியங்கள், வேதனையை உண்டாக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் கூட தப்ப முடியும். ஆகவே தெளிவு, விழிப்பு என்பது ரொம்ப அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் எழுதுவார். வாசிங்க. 5:6 1 தெசலோனிக்கர். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிவா இருக்கணுமா?
மற்றவர்கள் தூங்குகிறது போல. பைபிள்லேயே நிறைய பேர் தூங்கியிருக்காங்க, இடம் பெற்றிருக்கிறாங்க. நியாயாதிபதி புஸ்தகத்தில் சிசரா என்று சொல்லுகிறவன், அவனை கொல்லுறதுக்கு வராங்க யுத்தத்தில். அவன் ஓடி வந்து யாகேலுடைய வீட்டில் அடைக்கலம் புகுத்து கொள்கிறான். தாகமாக இருக்க கொஞ்சம் தண்ணி கொடு என்றால், ஆண்டவனே உமக்கு தருகிறேன் என்று பாலையே ஊற்றி கொடுப்பான். அவன் களைத்து போய் துவண்டு போய் வந்ததுனால அவன் மேலே ஒரு நம்பிக்கை, நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான், யாரும் வந்தா நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லாத என்று அவன் படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான். இந்த யாகேலே கூடார ஆணியை வைத்து அவனுடைய நெற்றியில் அடிச்சா, சுத்தியில வச்சு அது நெற்றியில் புதைந்து தலைக்குள்ளே போய் பூமிக்குள் புதைந்தது. அப்படியே அயர்ந்த ஒரு நித்திரையில் அப்படியே அவன் மரித்து விட்டான், செத்து விட்டான் என்று நியாயாதிபதி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சிஸ்ராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய தூக்கத்தை என்ன சொல்லுவது? உயிரே, அவன் தூக்கத்தில் உயிர் போகுது, அப்படி ஒரு தூக்கம். சிம்சோனை எடுத்துக்கொள்ளலாம். அதே நியாயாதிபதி புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவனுக்கு 7 ஜடை, அவனை உறங்க வைத்து அவனுடைய முடியை சிரைச்செடுப்பாங்க, 7 ஜடை. அதன் பிறகு அவ சொல்லுவா, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் வந்துட்டாங்க என்ற சத்தத்தில் அவன் விழித்து, எப்பொழுதும் போல நான் எழும்புவேன் என்று எழுப்பினான். அபிஷேகம் போயிருச்சு, அவனுடைய அபிஷேகம் போயிருச்சு. முடியை சிரைச்ச உடனே அபிஷேகம் போகத்தக்க அளவுக்கு ஒரு நித்திரை, உயிரே போகத்தக்கதான ஒரு தூக்கம். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் நாம் தெளிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். விழிப்பும் தெளிவும் ரொம்ப முக்கியம். விழிச்சிருந்தாலும் தெளிவு இருக்கணும், தெளிவு இருக்க வேண்டும். சமீபத்தில் போன வாரத்தில் கேரளாவில் வயநாடு என்ற இடத்துல நடந்த பயங்கரமான ஒரு பேரழிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவரிடத்தில் பேட்டி காண்றாங்க. அவர் சொல்லுகிறார், இரவு 12:30 மணிக்கு பயங்கரமான ஒரு கனத்த மழை. எழுந்து நான் பார்த்தேன், வெள்ளம் சூழ்ந்திருக்குது. ஓ, இது பெரிய ஒரு ஆபத்து தான் வரப்போகுது போல என்று அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அநேகர் விழிச்சு எழும்பிட்டாங்க. எழுந்து ஒரு உயரமான பகுதிக்கு போய் நிற்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதன் பின்பு வந்த ஒரு கனத்த மழை பெருவெள்ளத்தை, அதுதான் அழிவுக்கு ஏதுவானது. 2வது பெருவெள்ளம் வீடுகளையும் ஜனங்களையும் தொழுவங்கள் மாடுகள் எல்லாத்தையும் அப்படியே அரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே எங்களுக்கு மாடு உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் 5-6 மாடுகள், இது உள்ளுக்கே 10 தொழுவோம். இரவில் மாட்டை கட்டி வச்சிட்டோம், அது அப்படியே தொழுவத்தோட கட்டுண்ட நிலையில் அவ்வளோ மாடுகளும் போயிடுச்சு. மனிதர்களே போகும்போது மாடு போகிறது என்ன, எவ்வளவோ ஜீவராசிகள் அழிஞ்சது. விழித்திருந்தவர்கள், அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தவர்கள், விழித்தும் சில பேர் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வந்துட போதா, வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வீடு தான் நமக்கு பாதுகாப்பு என்று வீட்டுக்குள்ளே இருந்தவங்க விழித்திருந்தும் தெளிவில்லை, கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதற்குரிய தெளிவில்லை, போயிட்டாங்க. இன்னும் அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய காரியங்கள் அப்படியே நம்முடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்தும். ஒரு பெற்றோர் பிள்ளைங்க ஒரே பெட்டில் படுத்திருக்கிறாங்க. பெரிய ஒரு பாறை உருண்டு வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அப்படியே உறக்கத்திலேயே அந்த குடும்பம் அப்படியே போயிடுச்சு. இந்த அழிவு அப்படியே வாரிக்கொண்டு போயிருக்கு. பயங்கரமான ஒரு அழிவு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா
9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, சத்துரு வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவுக்கு எதிராக நமக்கு கொடியேற்றுவார். நமக்கு ஜெய கொடியேற்றுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். வெள்ளம் போல் சத்துரு. இது வெள்ளம் போல் அல்ல, வெள்ளமே சத்துருவா வந்து ஜனங்களை வாரி கொண்டு போனது. நோவா காலத்தில் அப்படிதான் பெரிய ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போனது என்று ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷத்தில் சொல்லுவார். மத்தேயு 24:39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அந்த பகுதியை மட்டும் வாசி. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் உணராதிருந்தார்கள். உணர்வே இல்லை, விழிப்பும் இல்லை, தெளிவும் இல்லை. விழித்திருந்தும் தெளிவு இல்லை. அநேகருக்கு விழிப்பும் வேணும், தெளிவும் வேணும். அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாஸ்தம். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆகவே விழிப்பு, தெளிவு இது ரெண்டும் நமக்கு வேணும் என்று எழுதுகிறார். சாத்தான் கடைசி நாட்களில் பாருங்க, அங்கங்கே இங்கே பேரழிவு என்று கேள்விப்படுறோம். ஜப்பானில் சுனாமின்னு கேள்விப்படுறோம். இன்றைக்கும் கேரளாவில் காலை 6 மணிக்கு இதே போல் பயங்கரமான ஒரு இது. தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் உருண்டு வந்து விழுந்து எந்த வாகனமும் போக முடியாது. நல்ல காலம். அந்த பாறைகள் உருண்டு இன்றைக்கு விழும்போது வாகனங்கள் அந்த டைமில் இல்லைன்னா சேதம் நேரிட்டு இருக்கும். இன்னுமே அதற்கு ஒரு அமைதல் வரல, ஆக்ரோஷமாக தான் காணப்படுது. இந்த வெள்ளத்தில் அழிந்தவர்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொருத்தட்டி பேட்டி காணும்போது ரொம்ப 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 பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கும். பூஞ்சேரி மட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 115 வீடுகள், ஒரு வீடு கூட தப்பலை. அத்தனை வீடுகளும் அப்படியே மூழ்கி போய்விட்டது. நம்மளை போல தானே அவங்க வாழ்ந்திருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு. நாளைக்கு இன்னென்ன காரியம் இப்படி செய்யணும் என்று ஒரு பிளானோடு தான் இரவில் படுத்திருப்பாங்க. விடியற்காலை என்பதே வாழ்க்கையில் இல்லாமல் இரவோடு இரவா அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை காலம் வாழ வேண்டியவர்கள், சிறு குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இன்னும் நடுத்தர வயதுடையவங்க, எவ்வளோ பேர். யோபு புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது. நடுத்தர வயதுடையவங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. காலம் வரும் முன்னே அவர்களுக்குன்னு ஒரு முதிர் வயது வந்து அவர்கள் போக வேண்டியவர்கள். ஆனால் காலம் வரும் முன்னே வாடி போனார்கள். உலகத்தை விட்டே அழிந்து போயிட்டாங்க, புதையுண்டு போனார்கள், வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அவங்களுடைய வீடெல்லாம் அரிக்கப்பட்டு வீட்டு மேலே தண்ணி, வீடெல்லாம் போய் அஸ்திபாரத்து மேலே தண்ணி. யோபு புஸ்தகத்தில் அன்றைக்கே எழுதப்பட்ட ஒரு காரியம். காலம் வரும் முன்னே வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டு போனது. இன்னும் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. யோபு 26ஆம் அதிகாரம்
5வது வசனத்துல அவர்களுக்கு வந்த ஒரு தத்தளிப்பு. வாசிங்க 26:5. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும், ஜலத்துக்குள்ள மாட்டுனவங்க, இன்னும் அந்த சேரும் சகதியுமா சேற்றுக்குள் அகப்பட்டவங்க, ஜலத்துக்குள் அகப்பட்டவர்கள், அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. எவ்வளோ தத்தளிப்பு! அந்த உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. ஜலத்துக்குள் அகப்பட்டவங்க தத்தளிப்பு, அவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு தத்தளிப்பு. இதையெல்லாம் கேட்கிற நமக்கே தத்தளிக்குது, இருதயம் தவிக்குது. எல்லாருக்குமே ஒரு தத்தளிப்பு, தவிப்பு தான். இது உலகத்தில் பல பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இது நமக்கு பக்கத்தில் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறனால நமக்கு அது ரொம்ப ஒரு நமக்கு தெரிஞ்ச இடம், நம்ம போன இடம், வந்த இடம், அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனதுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் இந்த மாதிரிப்பட்ட அழிவுகள், வாரிக்கொண்டு போகக்கூடிய ஒரு அழிவுகள் வந்துகிட்டு இருக்குது. இந்த வேதத்திலே இது போல பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட அப்படிப்பட்டதான ஒரு வாரிக்கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அழிவு, ஒரு துன்பம் நேரிட்டு இருக்குது. யோபு பக்தனை பார்க்கலாம். யோபு குறித்த ஆண்டவரே சாட்சி கொடுப்பார். அவன் நல்லவன், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன், அவன் ஒரு சன்மார்க்கன், தீமைக்கு விலகக்கூடிய ஒரு மனிதன். அவனை குறித்து கர்த்தர் ரொம்ப நம்பிக்கை. ஆனால் அவனோட வாழ்வில் அவன் சொல்லுவான். யோபு 3ஆம் அதிகாரம் 24, 26 ரெண்டையும் வாசிங்க. என் போஜனத்துக்கு முன்னே, என்னுடைய போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது, வெள்ளம் போல் புரண்டு போகிறது, எனக்கு சுகமும் இல்லை, சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஏன்? அவன் ஒரு தேவனுடைய மனிதன். என் தாசனாகி யோபு என்று கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தெய்வ பக்தி, தெய்வ பயம் நிறைந்த ஒரு மனிதன், கர்த்தரிடத்தில் அத்தனை விசுவாசம் கொண்ட ஒரு மனிதன். தத்தளிப்பு, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு சஞ்சலம், எனக்கு தத்தளிப்பு நேரிட்டு இருக்கிறது, வெள்ளங்கள் புரண்டு போகுது என்று இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். ஏன் அப்படி எழுதுகிறார்? அவரோட வாழ்விலே வந்தது வெள்ளம் போல் சத்துரு அப்படியே வாரிக்கொண்டு போனான். ஒரே நாளில், ஒரே வேளையில். இப்ப நடந்து கொண்ட இந்த சம்பவங்களைப் போல ஒரு பக்தனுடைய வாழ்வில் சத்துரு வாரிக்கொண்டு போனான். ஒரு நாளிலே யோபு கிட்ட வந்து ஒரு வேலையால் ஓடி வந்து, ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து, நான் ஒருவன் தப்பினேன் என்று சங்கதியை சொல்றதுக்கு வரான். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது. சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். இதை சொல்றதுக்காக நான் ஒருத்தன் தப்பிச்சேன், நான் வந்து சொல்லறேன் என்று சொல்லுகிறான். எருதுகள் உழுது கொண்டு இருக்கிறது, பக்கத்தில் கழுதைகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. யோபுக்கு அந்த காலத்தில் எல்லாருக்குமே அப்படிதான். எருதுகள், கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், இதுதான் ஆஸ்தி, சொத்து. அங்கே நிறைய எருதுகள், கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள் போன்ற ஆஸ்திகள் படைத்த ஒரு கோடீஸ்வர பிரபு. ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுகிறான், எருதுகள், கழுதைகள் எல்லாம் இருக்கிற டைமில் சபேயர் வந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள எல்லாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரரையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறான். அது என்ன சபேயர்? சபேயர் என்றால் வேதத்தில் நெடிய ஆட்கள்,
என்று ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 45:14 ஏசாயா 45:14. நெடிய ஆட்கள், ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நெட்டையாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க பேரு சபேயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும். போதும். அப்ப சபேயர் நெடிய ஆட்கள், அவங்க திடீர்னு வந்து யோபுடைய எருதுகளையும் கழுதைகளையும் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. வேலையாட்களை கொன்று போட்டாங்க. இதை ஓட்டி வந்து ஒருவன் தப்பி, அந்த வேலையாட்களிலே ஒருவன் தப்பி அதை யோபுகிட்ட வந்து சொல்லும். அப்படி அவன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே வேற ஒருவன் ஓடி வருவான். ஓடி வந்து அவன் என்ன சொல்லுவான்? இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 16 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. எருதுகளும் கழுதைகளும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சபேயர். வேலையாட்களையும் கொன்று போட்டார்கள் என்ற துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இன்னொருத்தன் ஓடி வரான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன பண்ணிச்சு? ஆடுகளை பட்சித்தது, வேலையாட்களையும் பட்சித்தது. ஒருத்தருமே பிழைக்கல, எல்லாம் சாம்பலாயிட்டாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே இன்னொருவன் ஓடி வருகிறான். இன்னொருவன் ஓடி வந்து என்ன சொல்றான்? இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து, கல்தேயர் 3 கூட்டமாக வந்து ஒட்டகத்து மேல பாய்ந்து ஒட்டகத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சிட்டாங்க. வேலையாட்களை கொன்று போட்டாங்க. துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி, ஒரு துர்ச்செய்தி, அடுத்து இன்னொரு துர்ச்செய்தி, அடுத்து இன்னொரு துர்ச்செய்தி. இன்னொருத்தனும் ஓடி வருவான். 4வது ஒரு வேலையாள் ஓடி வருவான். ஓடி வந்து என்ன சொல்லுவான் பாருங்க? இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, விருந்து உண்டு திராட்சரசம் குடிக்கையில் வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து. எவ்வளவு பரிதாபம்! பிள்ளைங்கள்லாம் ஒன்னா கூடி மூத்த சகோதரன் வீட்டில் ஒரு விருந்து, சந்தோஷமா அவர்கள் விருந்து புசித்து திராட்சரசம் குடிக்கும் பொழுது வனாந்தரத்திலிருந்து ஒரு பயங்கரமான பலத்த காற்று அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடித்து வீட்டை அப்படியே தரைமட்டமாக்கினது. வீடு விழுந்து அத்தனை பிள்ளைகளும், ஒரு பிள்ளை கூட பிழைக்கல, அத்தனை பிள்ளைகளும் செத்துட்டாங்க. இதை சொல்றதுக்கு நான் ஒருத்தன் தப்பிச்சு வந்தேன் என்று சொல்லுவோம். எப்படி இருக்குது? இதை கேட்பதற்கு எப்படி இருக்குது? ஒன்று போக ஒன்று பயங்கரமான அழிவு. வெள்ளம் போல் சத்துரு வந்து வாரிக்கொண்டு போனது பக்தன் யோபுவின் வாழ்க்கையில். அப்ப அவன் என்ன செய்தான்? உடனே எழுந்தான், தன் வஸ்திரத்தை கிழித்தான், தலையை அப்படியே சிரைத்து மொட்டையாக்கி தரையில பணிந்து ஆண்டவரை தொழுது கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்றான். கடைசி வசனத்தை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, ஒரு குறையும் சொல்ல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலேயே சில பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது மனிதரை குறை சொல்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரை குறை சொல்லுவோம். அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, அப்படியெல்லாம் கேட்போம். தேவன் ஒருவர் உண்டா? இந்த வயநாட்டில் வந்த அழிவில் கூட ஒரு பொண்ணு சொல்லுது, கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா காப்பாற்றியிருக்க மாட்டாரா? எங்களை ஏன் காப்பாற்றலை என்று வேதனையில் சொல்லுது. நம்முடைய வாழ்விலும் அப்படிதான். நமக்கு ஒரு வேதனை, சோதனை நேரிடும் பொழுது
கர்த்தர்கிட்ட தான் முறுமுறுப்போம், கர்த்தர்கிட்ட தான் நம்ம அவரை தான் சோதிப்போம், அவர்கிட்ட தான் நம்ம போராடுவோம், எதிர்ப்போம், அவரை தான் குறை சொல்லுவோம். இத்தனை நஷ்டங்கள் இனி ஒன்றுமே இல்லை. யோபுட வாழ்க்கையில் பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லை, ஆஸ்திகள் ஒன்றும் இல்லை. அடுத்து 2வது அதிகாரத்தில் பார்த்தா அவன் சரீரமெல்லாம் நோய், ஆரோக்கியம் இல்லை. இந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவன் சொன்னது போல அமைதல் இல்லை, அவன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் இல்லை, வருத்தம், சஞ்சலம், தத்தளிப்பு, உள்ளம் தத்தளித்து கொண்டு இருக்குது, தத்தளிப்பு நேரிடுது. ஆனால் அவன் கர்த்தர்கிட்ட முறுமுறுக்கவோ, கர்த்தரை தூஷிக்கவோ, கர்த்தரை குறை சொல்லவோ இல்லை. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என் தாசனாகி யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்க பேசலை என்று அவருடைய நண்பர்களை குறித்து குறை சொல்லுவார். தேவனாகிய கர்த்தர் யோபை குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுப்பார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவு முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. 2 நன்மைகளை தேவன் கொடுத்தார். 4 தலைமுறைகளை பார்க்கிறான். 140 வயது வரைக்கும் அவன் நெடு நாள் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் அதன் பின்பு அவன் மரித்தான் என்று யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரம் 16-17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஆசீர்வாதம், முடிவு அவனுக்கு ஆசீர்வாதம். இழந்தது அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். எதையெல்லாம் இழந்தானோ அது அவ்வளவும் தேவன் அவனுக்கு 2 மடங்கு கொடுத்தார். வெள்ளம் போல் சத்துரு வந்து வாரிக்கொண்டு போன போதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை செய்கிறார். கர்த்தர் இழந்ததை அவங்களுக்கு கொடுக்கிறார். இது போல 1 அல்ல 2 அல்ல, வேதத்திலே இடம்பெற்ற தாசர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகரோட வாழ்வில் இப்படி சத்துரு வாரிக்கொண்டு போன அனுபவம் அநேகருக்கு இருந்தது. தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஒரு முறை எல்லாம் வாரிக்கொண்டு போகப்பட்டது. அவன் எல்லாத்தையும் இழக்கிறான். அவனோடு கூட இருக்கிற ஆட்கள் அவர்களும் எல்லாத்தையுமே இழந்து போகிறாங்க. ஏனென்றால் பெலிஸ்தியருக்கு அந்த யுத்த காலத்தில் பெலிஸ்தியருக்கு உதவி செய்வதற்காய் பெலிஸ்திய ராஜா அவன் தாவீதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் பெலிஸ்தியருடைய இராணுவம் இவங்களை ஏற்றுக்கொள்ளலை. இந்த யுத்தத்துக்காக பெலிஸ்தியருக்கு உறுதுணையாய் தாவீதும் அவனுடைய ஆட்களும் போவாங்க. பெலிஸ்திய இராணுவம் இவங்களை அங்கீகரிக்காதனால திரும்ப வருவாங்க. இவர்கள் போன பின்பு 3 நாளைக்கு பிறகுதான் அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரும் பொழுது இவர்களுடைய தாவீதுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஆட்களுக்கும் மனைவிகள், பிள்ளைகள், அவங்களுடைய வீடு, அவங்களுடைய பொருட்கள் இங்கே ஒன்றுமே இல்லை. இவர்கள் போன இடையில அமலேக்கியர் வந்து அந்த இடத்தையே சுட்டெரித்து மனைவிகள், பிள்ளைகள், குழந்தைகள், பொருட்கள் அனைத்தையும் அமலேக்கியர் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இவர்கள் வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருக்கும் மனைவி இல்லை, ஒருத்தருக்கும் பிள்ளைகள் இல்லை, ஒருத்தருக்கும் எந்த பொருளும் இல்லை, ஒருத்தருக்கும் அவங்களுக்கு கூடாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலனில்லாமல் போக மட்டும் அவங்க கதறி அழுகிறாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அமலேக்கியர் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரையும் கொல்லுல, உயிரோட சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் இனி அழவே முடியாது. அழுது 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 கண்ணீரே இல்லை. ஒரு கணவனை இழந்த ஒரு இளம் பெண் நான் பார்க்க சென்ற போது அந்த பெண் என்கிட்ட சொல்லுச்சு, கண்ணீரே இல்லை, அழுது அழுது என் கண்கள் ஓய்ந்து விட்டது, கண்ணீர் என்பதே இல்லாமல் போய்விட்டது, அப்படி இரவும் பகலும் நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னான். பலன் இல்லாமல் போக மாட்டேன், அழறதுக்கே பலன் இல்லை, அப்படி அழறாங்க. ஏன்னா குடும்பமே போச்சு, ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 6வது வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழுகையும் வேதனையும் நஷ்டம் இப்படி வந்திருக்குது. இதுல பயங்கர ஒரு நெருக்கம். எப்பயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது கண்ணீர் தான் வரும். தேவன் தந்த ஒரு ஆசீர்வாதம் கண்ணீர். கண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதம். மரியாள் மாத்திரம் அன்றைக்கு கல்லறையில் ஆண்டவர் இயேசுவை தேடி போய் அழாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அவளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலா தரிசித்தாளே, மரியாளே என்று கர்த்தர் அழைத்தாளே, கண்ணீர்னால கிடைச்ச ஆசீர்வாதம். அன்னாள் அன்றைக்கு கண்ணீர் விட்டா, சாமுவேல் கிடைத்தது. ஆகார் அன்றைக்கு கண்ணீர் விட்டான், பிள்ளை காக்கப்பட்டது. எசேக்கியேல் கண்ணீர் விட்டான், ஆயுள் நாள் கூட்டி கொடுக்கப்பட்டது. இப்படியே எக்கச்சக்கமான காரியங்களை பார்க்கலாம். கண்ணீர் அது ஆசீர்வாதம். தாவீதும் அவனோடு கூடிய ஆட்களும் கண்ணீர் விட்டு அழறாங்க. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரை குறித்து சொல்லும் பொழுது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்க அழப்போறதில்லை, நகைப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீங்க என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம் 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், இனி நகைப்பீர்கள். அழுகை என்பது அது ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் அப்படிங்கிற ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு கிடைக்கணுமா இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் விட்டாதான். ஏன்னா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்துக்கு போகிற பாதை ரொம்ப இடுக்கும், வழி நெருக்கம், அதில் பள்ளத்தாக்கும் இருக்கும், மேடும் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணும். பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதையிலே அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு வரும். அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள். கண்ணீரே அது நீரூற்றாய் மாறுகிறது. நீரூற்று என்பது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 84, 6, 7 பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அது நீரூற்று. அவங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதம் நீரூற்று. பெயர் சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் கண்ணீர் விட்டு அழுதான். பிள்ளைக்கு குடிக்க தண்ணி இல்லை, பிள்ளையின் ஜீவன் பிரிய போகுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது என்று சத்தமிட்டு ஆகார் அழுதான் கர்த்தரை நோக்கி. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? 16 பாருங்க, 16, பிள்ளை சாகிறதை நான் 21, பார்க்க மாட்டேன், 16 ஆதியாகமம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். எந்த தாய்க்கு தான் பார்க்க முடியும்? பிள்ளையின் உயிர் பிரிகிறத, அது தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பிரியக்கூடிய உயிரை எப்படி பார்க்க முடியும்? என்னால் பார்க்க முடியாது என்று பிள்ளையை போட்டுட்டு ஒரு கல்லறி தூரம் அப்பால் போய் உட்காந்து சத்தமிட்டு அழுகிறான். அந்த கண்ணீர் அவளுக்கு அது அந்த வனாந்திரத்தில் ஒரு துறவாய் மாறினது. 19 பாருங்க, 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்தார், அவருடைய கண்களை திறந்தார்.
அந்த வனாந்தரத்தில், தண்ணி இல்லாத அந்த வனாந்தரத்தில் தேவன் அவளுக்கென்று ஒரு நீரூற்றை பிறப்பித்தார். அந்த தண்ணி எடுத்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தா. பிள்ளையின் உயிர் திரும்ப வந்துருச்சு. பிள்ளை பிழைக்குது. தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளை ஒரு பெருங்கூட்டமாய் இருப்பான், பெருஞ்சனக்கூட்டமாய் இருப்பான், அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், வில் வித்தையிலே வல்லவனாய் இருப்பான் என்றெல்லாம் பிளஸ் பண்ற ஆசீர்வதிக்கிறார். இப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்விலும் கண்ணீர் கண்ணீர். அன்னாள் நிந்தைக்குள்ள இருந்தான். நிந்தையினால அவ தாங்க முடியாம தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டான். அந்த கண்ணீர் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. யாரெல்லாம் வேதத்தில் கண்ணீர் விட்டு அழிதாங்களோ அனைவருடைய கண்ணீரும் அப்படித்தான். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக அழறமா, கணவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அழறமா, குடும்பத்தின் சூழ்நிலையை எண்ணி அழறமா, நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் இதை எண்ணி அழறமா. கண்ணீர் நீரூற்றாய் மாறும். கண்ணீரை தேவன் நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இப்போ தாவீது, அவனோடு கூடியிருக்கிற ஆட்கள் பலனில்லாமல் போக மட்டும் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. கூட இருக்கிற ஆட்கள் திடீரென்று இந்த தாவீதுனால தான் நம்ம மனைவி பிள்ளைகளை இழந்துட்டோம், நம்ம குடும்பத்தை இழந்துட்டோம், இவனை விடக்கூடாது, இவனை கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கூட இருந்தவர்களே எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டாங்க. தாவீது நெருக்கப்பட்டான். தாவீதுக்கும் மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே போயிருச்சு. அமலேக்கியர் எல்லாத்தையும் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது நெருக்கப்பட்ட பொழுது அவன் தன்னை அப்படியே திடப்படுத்திக்கிட்டான். தன்னை திடப்படுத்தி தைரியப்படுத்தி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் அந்த அமலேக்கியரை தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து அவர்கள் கொள்ளையடித்துட்டு போன எங்களுடைய பொருள்களையெல்லாம் நாங்கள் திருப்பிக் கொள்ள முடியுமா ஆண்டவரே என்று அவன் கர்த்தரிடத்தில் கேட்குறான். வாசிங்க 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். 18, 19, 20 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்று கூட இழந்து போகல. சிறியதும் சரி, பெரியதும் சரி, திரும்ப அழிப்பேன். வாக்குத்தத்தம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, திரும்ப அழிப்பேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மாறிக்கொண்டு போனான் அமலேக்கியர். சத்துரு தேவனுடைய ஜனத்தோட குடும்பங்களை, பிள்ளைகளை, பொருட்களை எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போனான். ஆனால் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றினார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். இது போல நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்விலும் கூட இது போல அவனோடு கூட இருந்த லோத்துக்குண்டான அனைத்தையும் இது போல வாரிக்கொண்டு போனார்கள். இதை ஆபிரகாம் கேள்விப்படுறான். ஆதியாகமம் 14 பாருங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். ஒன்றையுமே இழந்து போகல. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்.
ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான இந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு கர்த்தரோடு கூட நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றது ரொம்ப அவசியம். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். நமக்கு ஆவியானவர் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படக்கூடியவர்களாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு கொடியேற்றுகிறவர், நமக்கு ஜெய கொடி ஏற்றுகிறவர். சாத்தானுக்கு எதிராக, சத்துருவுக்கு எதிராக நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆகவே இந்த உலகம் பிசாசுக்குள்ளே இருக்குது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரையே அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும், விசுவாசிகளோ அவ்விசுவாசிகளோ, சன்மார்க்கரோ துன்மார்க்கரோ, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆசீர்வாதம். வெள்ளம் போல் சத்துரு வரும். பெரு வெள்ளம், கனத்த மழை, நிலச்சரிவு அல்லது சுனாமி அல்லது புயல், எதுவும் உலகத்தில் எல்லாருக்குமே வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றவங்களாக இருக்கணும். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு அவர் கொடியேற்றுகிறவர். எசாயா 49:22, 49:22. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, என் ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் நேரிட்டாலும் நமக்கு ஜெயம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயபலமானவர். ஜெயம் என்பது கிழக்கிலும் மேற்கிலும் மற்ற திசைகளிலும் வனாந்திரத்தில் இருந்தும் வரக்கூடிய காரியம் அல்ல. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை அருளுகிற தேவன். துன்பம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு நமக்கு முதலே சொல்லிட்டாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்றார். நம்ம தைரியமாக வாழணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எல்லா மக்களும் மனம் திரும்பணும். எல்லா மக்களும் ரட்சிப்பை பெறணும். துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், உபத்திரவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தப்பித்து கொள்ளுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் ஆண்டவராக இயேசு, கர்த்தர் தான். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாதான். ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அது நம்ம கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துட்டு போகணும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம தெய்வ பயம் பக்தி உள்ளவர்களாய் வாழுவது ரொம்ப அவசியம். சங்கீதம் 60:4 பாருங்க. 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஜெயக்கொடி. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை அவர் ஏற்றுகிறார், ஏற்றி வைத்து விட்டார். சத்தியத்தின் நிமித்தம், வேதமே சத்தியம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்காகவே. இதில் எதையுமே நம்ம தள்ளக்கூடாது. எழுதப்பட்டிருக்கிறது அனைத்தும் நமக்காக, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி. ஆகவே நம்ம சத்திய மார்க்கத்தில் நடந்து சத்தியவான்களாய் காணப்படணும். என் சத்தம் கேட்கிறவன் எவனும் அவன் தான் சத்தியவான், அவர் சத்திய பரன். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவர் ஒரு கொடியை ஏற்றினார். ஆம் அருமையானவர்களே, தெய்வ பயம் பக்தி என்பது நம்முடைய வாழ்வில் ரொம்ப அவசியம்.
துன்பங்கள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த, ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்தில் என்ன வரும் ஏது வரும் என்றே தெரியாத ஒரு நிலைமை. தமிழ்நாட்டுக்கும் ஒரு எச்சரிப்பை விட்டுருக்குறாங்க. இதை போல கேரள மாநிலத்தில் நடந்தது போல ஒரு பயங்கரமான ஆபத்து, மலைப்பாங்கான இடங்களிலே ஆபத்துகள் நேரிடும், அழிவுகள் நேரிடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் ஒரு கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆகவே தமக்கு பயந்தவர்களுக்கு தெய்வ பயம், துணிகரமான வாழ்வு, பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறது, அக்கிரமத்தில் உழன்று கொண்டிருக்கிற வாழ்வு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். எஞ்சிய நாட்களில் இன்னும் கொஞ்ச நாள் ஒன்று கர்த்தர் வருவார், அல்லனா நம்ம போவோம். தெய்வ பயம், பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குத்தான் அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். நமக்கு அந்த கொடியை அவர் ஏற்றி இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வ பயம், பக்தி என்பது நம்முடைய வாழ்வில் குறைஞ்சிடக்கூடாது. தேவன் நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுகிறவர். ஆமாண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்காக நீர் ஜெயக்கொடி ஏற்றி வைத்திருக்கிறீர். தமது ஜனத்திற்கு நீர் கொடியை ஏற்றுகிறீரப்பா. இந்த உலகத்திலே உபத்திரமம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. உலகத்தை ஜெயித்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ஆண்டவரே. துன்பங்களும் உபத்திரவங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதல், ஆதரவு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வயநாட்டிலும் ஆண்டவரே பல கிராமங்கள் மூழ்கி போய்விட்டது. எத்தனையோ ஜனங்கள் மாண்டு அழிந்து போய்விட்டார்கள். உயிர் பிழைத்தவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து ஆண்டவரே நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து சகலவிதமான ஆறுதலின் தேவன், சமாதான பிரபு, இரக்கங்களின் பிதா, அவர்களை காத்தருளை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு மகிமை கர்த்தாவே. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவரோடு உம்முடைய கிருபை விளங்கட்டும். உமக்கே மகிமை தந்தையே. நன்றியோடு துதிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் மலைப்பாங்கான இடங்களிலே குடியிருக்கிற மக்களை ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கெங்கே எச்சரிப்பு விடப்பட்டிருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் நேரிடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஆபத்துகள், இன்னும் யுத்தங்கள், அழிவுகள், இவை எல்லாவற்றிலும் எத்தனை உயிர்கள் சேதமடைகிறதப்பா. ஆண்டவரே ரட்சியும். ஜனங்கள் தெய்வ பயத்தோடு பக்தியோடு மெய்யான தெய்வத்தை கண்டு கொண்டு ஆண்டவரே அவரை பின்பற்ற நீர் கிருபை தாரும். இயேசுவே ரட்சியும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவ உணர்வு, மன திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு நிறைவேற கிருபை அருளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்விலும் காணக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சத்துருவுக்கு எதிராக நீர் கொடியேற்றுகிற தேவன். சத்துரு ஒருபோதும் மேற்கொள்ளாதபடி நீர் ஜெயக்கொடியேற்றுகிற தேவன். ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.